சமீபத்தில பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்களுடைய நடிப்பு இயக்கம் அப்படின்னு 2த்திலுமே வெற்றி பெற்ற திரைப்படம் தான் இட்லி கடை. இந்த படம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஹிட் ஆக வேண்டும் அப்படின்றது தனுஷ் மற்றும் அவருடைய ரசிகர்களின் எண்ணமாகவே இருந்துட்டு இருந்தது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, இட்லி கடை படத்துடன் காந்தாரா 1 திரைப்படமுமே வெளியாச்சு. இட்லி கடை படத்தை விட காந்தாரா படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்ததால, குறைந்த திரையரங்குகள் தான் இட்லி கடை திரைப்படத்திற்கு கிடைச்சது. அது மட்டுமல்லாமல் காந்தாரா படம் சூடுபிடிக்க ஆரம்பித்த உடனேயே இட்லி கடை திரைப்படம் பல திரையரங்குகள்ல இருந்து நீக்கப்பட்டு காந்தாரா ஓடியது. இது தனுஷ் அவர்களை அதிருப்திக்குள்ளாச்சு அப்படின்னுமே சொல்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா, சமீபத்துல தனுஷ் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தாரு. அதுல மிகவும் சோகமாகவும் சோர்வாகவுமே பேசியிருந்தார். இதனை பார்த்த ரசிகர்கள் நம்ம தனுஷ் அண்ணாக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு தொடர்ந்து கேள்விகளையுமே எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள் பற்றி மற்றும் ஒரு தகவலுமே படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது தனுஷ் அவர்களுக்கும் ரஜினி சாருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா அவருக்கும் விவாகரத்தாகி கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் ஆக போகுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தற்போது தனுஷ் அவர்கள் 2வது திருமணம் செய்து கொள்ள இருக்காரா. அதுவுமே பிரபல தொழிலதிபருடைய மகளை தான் இவர் 2வது திருமணம் செய்ய உள்ளார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதனை அறிந்த சூப்பர் ஸ்டார் தரப்பு மிகவுமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா, தனுஷ் அவர்களுக்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்குமே யாத்ரா லிங்கா அப்படின்னு 2 மகன்களுமே இருக்காங்க. இந்த நிலையில தனுஷ் அவர்களுக்கு 2வது திருமணம் தேவைதானா அப்படின்னு பலரும் சமூக வலைதளங்கள்ல கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.